Hi friends, கிருஷ்ணபகடம் கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோன்னா டாப் 500 சம் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம ஒரு 100 வீடியோ பதிவில் 500 சம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் பார்க்குறோம். ஒவ்வொரு வீடியோ பதிலையும் 5 சம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வீடியோ நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ 3 வரைக்கும் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். டாப் 500 சம் சீரிஸ்ன்னு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரியாத சம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த வீடியோ 4 ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா? அதனால் ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுங்க இந்த வீடியோ நம்பர் 4. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இது பார்த்தோன்னா ஏபிஜிபி. நம்ம குரூப் 4ல் கண்டிப்பாக ஏபிஜிபிலேருந்து ஒரு சம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6 = 4095 மற்றும் R = 4 எனில் முதல் உறுப்பை காண்க. ஸோ இது என்னது? நமக்கு பெருக்கு தொடர் வரிசை. இங்கே பாருங்கள், ஜிபி. ஓகே, இதில் S6 கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதல் மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ S6 = எவ்வளவு நம்ம கொடுத்துருக்காங்க? 4095. சரி, ஓகே. ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆறுன்னு என்னது? நமக்கு பொது விகிதம், காமன் ரேஷியோ. ஓகேவா? அதுவும் கொடுத்துட்டாங்க 4 எனில் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ முதல் உறுப்பு அப்படிங்கிறது என்னது? ஏ தான் நமக்கு தெரியாது. நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு. வேணால் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6. ஏன்னா இப்போ பாருங்கள், சம் ஆஃப் 6ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதான் S6ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதல். அப்போ மொத்த உறுப்பு எத்தனை இருக்குது? 6 உறுப்பு. 6 உறுப்போட கூடுதல் தான் எவ்வளோ? நமக்கு 4095. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 6. ஸோ இதுலேருந்தே நம்ம என்னோட வேல்யூ 6 நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏன்னா SN = 4095. என்னோட வேல்யூ பார்த்தோன்னா 6 தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதல் மதிப்பு என்ன, அது கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா என்னென்னா SN = எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? SN = A of R⁻n - 1 divided by R - 1. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? என்னது? A இன்ட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தோன்னா R⁻n - 1 டிவைடட் பை R - 1. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 6 தானே? அப்போ S6 = அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 = ஏவோட வேல்யூ தெரியுமா? நமக்கு தெரியாது. ஓகே, ஏ அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 4ன்னு தெரியும். அப்போ 4 என்னோட வேல்யூ 6 பவரில் 6 -1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 4 -1. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ மீதி இங்கே எழுதுகிற பாருங்க. இப்போ S6ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா? X6ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 4095. ஓகே, அப்போ போட்டுக்கலாமா? 4095 ஈக்குவல் ஓகே, வேறு என்ன? ஏவோட வேல்யூ தெரியாது. ஓகே, இன்ட்டு இந்த 4/6ன்னு இருக்குது பார்த்தீங்களா? 4/6ங்கிறது நமக்கு வேல்யூ என்ன வரும்? 6 தடவை பெருக்கணும். 4/6 4 × 4 × 4 × அது மாதிரி 6 தடவை போடணும். ஏன்னா பவர் 6 இருக்குல்ல. கரெக்டுங்களா? இந்த 3 போடணும். இப்போ இந்த 3 போட்டால் 64 வரும். 4 நாள் 16, 16 நாள் 64. இந்த 3 போட்டால் 64 வரும். அப்போ 64 பெருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுமா? 64 பெருக்கி பாருங்கள். ஆன்சர் உங்களுக்கு 4096ன்னு வரும். ஓகேவா? எனவே 4096 பெருக்கி பாருங்கள். 96. இங்கே -1 இருக்குது. -1 அப்படியே போட்டுங்க. இது ஏ வேல்யூ. ஓகேங்களா? டிவைடட் பை 4 - 1 3. இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன வரும்? நமக்கு 4095 × 3. ஏன்னா இந்த 3 இந்த பக்கம் ஈக்குவல் இந்த வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்? டிவைடாக இருக்கிறது பெருக்கலாக மாறிடும். இன்ட்டு 3 போட்டேன். டிவைடட் பை இந்த ஏ இன்ட்டு இருக்குல்ல, இந்த ஏ வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 4096 - 1 என்ன வரும்? நமக்கு 4095 வருமா? ஓகே, அது ஈக்குவல் இந்த கொண்டு வரப்போ கீழே வந்துருமா? 4095ன்னு வந்துடும். இந்த ஏ வேல்யூ அப்படியே இருக்கும். கரெக்டுங்களா? இந்த 3 இங்கே மேலே கொண்டு வந்துட்டப்பா. இந்த 4096 - 1 என்னது? 4095 தானே? அதை கீழே கொண்டு வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஏ மட்டும் அப்படியே வச்சுட்டு, ஏன்னா ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 4095 கேன்சல் ஆகிடுமா? மீதி ஆன்சர் என்னது? 3. ஸோ ஆப்ஷன் பி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டலாம். இந்த பவர் வேல்யூ பெருக்கி போடுறப்ப மட்டும் பார்த்து உசாராக போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி பார்த்துக்கலாம். 64 இந்த 64 ரெண்டாக பிரித்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் பெருசாக பெருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு டைம் பெருக்கிட்டே இருக்கணும். 16 × 4 64 64 × 4 அப்படின்னு பெருக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ ரெண்டாக பிரிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பெருக்கிறது ஈஸி தானே. இந்த 3 3 பெருக்கிறது ஈஸி தான். இந்த 64 64 பெருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக பெருக்கிடலாம். கிளியரா?
சரி ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? இது வந்து ஜிபி ஏபிஜிபியில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் நிறைய சம் நீங்கள் வந்து போடுவீங்க. ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீசனிங் காலண்டர் சம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டே இருப்பாங்க. இது நமக்கு டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்லேயே நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, தனிவட்டி கூட்டு வட்டியில் இத்தனை நாட்களுக்கு கூட்டு வட்டி என்ன, இத்தனை நாட்களுக்கு தனிவட்டி என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுலேயே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஜனவரி 12, 2004 மற்றும் மார்ச் 7, 2004 இவற்றிற்கு இடையே உள்ள நாட்களை கணக்கெடுக்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னது, ஜனவரி 12. அப்போ ஜனவரியில் மொத்தம் எத்தனை நாட்கள்? 31 நாட்கள். கரெக்டாக? சரி ஓகே. அதே மாதிரி மஸ்ட் என்னென்ன மந்த் இருக்குதுன்னு பாருங்கள். ஜனவரி இருக்குது, ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்குமா? அப்போ பிப்ரவரி இருக்குது, அப்புறம் மார்ச் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த 3 மாதத்துக்கு கணக்கிடணும். இப்போ ஜனவரி 12 அப்போ 12க்கு அப்புறம், புரியுதுங்களா? ஜனவரி 12க்கு அப்புறம் மார்ச் 7க்குள்ளே. அப்போ ஜனவரி 12லேருந்து 31, இதை நீங்கள் ஜனவரியில் 31 நாளா? அப்போ 12 வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுருங்க. ஓகே, அப்போ 12 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு 19 வருமா? அப்போ ஜனவரியில் 19 நாட்கள். புரிஞ்சுங்களாப்பா? ஆல்ரெடி 12 நாட்கள் வந்து போயிடுச்சு. ஏன்னா 12க்கு அப்புறம் மார்ச் 7க்குள்ளே. ஓகேங்களா? அப்போ ஜனவரி 19. அப்புறம் பிப்ரவரியில் எத்தனை நாட்கள்? பிப்ரவரியில் பாருங்கள், பிப்ரவரி வந்து 28 நாட்களாக 29 நாட்களாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லீப் இயராக இருந்தால் நமக்கு எத்தனை நாட்கள் வரும்? 29 வரும். லீப் இயராக இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கொடுத்துருக்கக்கூடிய வருஷம், இது பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து எதில் வருது? 2004 தானே? ஓகே, அப்போ 2004 பிப்ரவரி மாதம்னா இதை வந்து 4ஆல் வகுத்திங்கன்னா தான் வந்து நின்னது லீப் இயர். 4ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வருஷம், இங்கே பாருங்கள், 5 நாள் 20, 0 வந்துடும், ஒரு நாள் 4, அப்போ 4ஆல் வகுப்படுது. அப்போ இது வந்து ஒரு லீப் இயர். ஓகேங்களா? அப்போ லீப் இயர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வரும்? 29 நாட்கள் வரும். 29. மார்ச் மாதம் எத்தனை? 7ஆம் தேதியா? அப்போ 7ன்னு போட்டக்கூடாதுப்பா, 6 வரைக்கும் தான் போடணும். இதான் இருக்குதுல ட்விஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், இந்த கேலண்டர் நாட்கள் சம்மை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க. லீப் இயரா இல்லையாங்கிறது செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த எண்டு டே வருது பார்த்தீங்களா? எண்டில் வந்து மார்ச் 7ஆம் தேதினா 7ன்னு போட்டக்கூடாது, அதுலேருந்து ஒரு நாட்கள் குறைச்சி தான் போடணும். இல்லையா இந்த இடத்துல குறைச்சி போடணும், ஸ்டார்டிங்கில் குறைச்சி போடணும். இந்த ஜனவரி 12ங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம எடுத்துக்கலாம், எடுத்துக்காமலும் இருக்கலாம். எடுத்துக்கல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும், இங்கே எடுத்துக்கலைன்னா இங்கே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து 31 நாட்கள் டைரெக்டாக 12 கழிச்சிங்கன்னா 19, அந்த 19 அப்படியே போட்டுங்க. இந்த கடைசியில் இருக்கக்கூடிய எண்டு டேயில் மார்ச் 7 வரைக்கும் அப்படின்னா 6 போட்டுங்க. இப்போ மார்ச் 19னா 18ன்னு போடணும், 1 வந்து கழிச்சு தான் போடணும். ஓகேங்களா? அந்த எண்டு டே வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 50 நாட்கள். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 54 days. புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கூட்டி போடும்போது இந்த கடைசி நாட்கள் வந்து என்ன பண்ணணும், நம்ம விட்டுறணும். ப்ளஸ் லீப் இயராக இல்லையாங்கிறது செக் பண்ணணும். பிப்ரவரி மந்த் வந்தால் இது ஒரு ரீசனிங் சம் தான். இதுக்காக தான் 1 மார்க். நீங்கள் லீப் இயருங்கிறது தெரியாமல் 28ன்னு போடுவீங்க, இந்த மார்ச் 7ன்னு போடுவீங்க. அப்போ ரெண்டு டேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஆன்சர் வந்து வேறு மாறுபடும். புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியராக? அடுத்த டைம் போட்டுருவீங்களா? சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, தேர்டு சம் பாருங்கள். இந்த சம்மில் இங்கே பாருங்கள், அருண் என்பவர் பாலாஜிக்கு 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு, ஓகேவா? ஸோ அருண் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலாஜிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. எவ்வளவு? 5000, 2 வருஷத்துக்கு. அதே அருண் அப்படிங்கிறவர் சார்லஸுக்கு, ஓகேவா? சார்லஸுக்கு, இது பாலாஜிக்கு. ஓகேங்களா? சார்லஸ் என்பவருக்கு 3000ஐ 4 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டு வேறு, இயர் வேறு, ஆனால் ஒரே தனி வட்டி வீதத்தில் 2 பேருக்கும் ஒரே வட்டி வீதம் தான். இந்தப்பா உனக்கு இந்த பர்சன்டேஜ் வட்டி தான், உனக்கு இந்த பர்சன்டேஜ் வட்டி தான் அப்படின்ட்டு ஒரே தனி வட்டி விதத்தில் வழங்குறாரு. 2 பேர்கிட்டருந்து மொத்தமாக கலெக்ட் பண்ண வட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2200. அப்போ வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2 பேர்த்திட்ட கொடுக்குறாரு. இப்போ ஒரு ஆள் வராரு, வாப்பா உனக்கு இந்த 5000 2 வருஷத்துக்கு வாங்கிட்டு போ. இன்னொருத்தர் வராரு, வாப்பா உனக்கு 3000 4 வருஷத்துக்கு. உங்கள் 2 பேர்த்துக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே இது தான். அப்புறம் 2 பேர் வந்து அமௌண்ட் கொடுக்கும்போது ஒரு டோட்டல் வட்டி எவ்வளோ வருது? 2200. அப்போ வட்டி வீதம் எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 பேர்த்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? SI1 + SI2, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. 2 பேர்ட்டு வட்டி வருது இல்லை? டோட்டல் வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2200. புரியுதுங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ங்கிறது யாரோடது? பாலாஜி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ங்கிறது யாருது? சார்லஸ். இது கரெக்டுங்களா? 2ஓடது எவ்வளவு? 2200. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? PNR / 100.
இதுக்கும் அதே தான் பிஎன்ஆர் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 2200. சரி ஓகே, இப்போ பி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படிங்கிறது பி வேல்யூ எவ்வளவு? நம்ம பாலாஜியோடது. பாலாஜி இது எவ்வளோ நமக்கு 5000 இன்ட்டு என்னோட வேல்யூ 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. டிவைடட் பை 100. கரெக்டுங்களா? அடுத்த பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படிங்கிறது யாருக்கு? சார்லஸோடது. ஓகே, ப்ளஸ் சார்லஸ் எவ்வளவு? 3000. பி வேல்யூ 3000. ஓகே, இன்ட்டு என்னோட வேல்யூ 4 இன்ட்டு ஆரோட வேல்யூ தெரியாது டிவைட் பை 100 ஈக்குவல் டு 2200ன்னு வரும். ஓகேங்களா? இங்கே இடம் பத்தில் கொஞ்சம் பார்த்துங்க. ஈக்குவல் டு 2200. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த நம்ம கேன்சல் பண்ணலாமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல். இப்போ அப்படியே பெருக்கி போடுங்க. 50 இன்ட்டு 2 100, 100 இன்ட்டு 6 100 ஆர். ஓகேவா? 100 ஆர். இங்கே எழுதுறேன் பாருங்கள், 100 ஆர். கரெக்டுங்களா? ப்ளஸ் இங்கே 30 இருக்குது, 4 இருக்குது. 30 4 120, 120 ப்ளஸ் 6 120 இன்ட்டு 6 120 ஆர். கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 2200. இப்போ 100 ஆர் ப்ளஸ் 120 ஆர். அப்போ நம்ம எவ்வளோ வரும் நமக்கு? 220 ஆர் ஈக்குவல் டு 2200. அப்போ ஆரோட வேல்யூ வேணும்னா 2200 இந்த 220 கீழே வந்துடுமா? 220. இப்போ அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10 வருமா? இங்கே பாருங்க, ஓர் 220 220 10 220 2200. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 10%. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி 2 பேர்த்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரே 2 பேர்த்துக்கு கூட்டி ஒரு வட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? SI1 ஈக்குவல் ப்ளஸ் SI2 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அழகாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். 100 ஆர் ப்ளஸ் 120 ஆர். இந்த ஆரோட வேல்யூ கூட்டி போட்டு மீதி ஆர் வேல்யூ வச்சு இந்த கொண்டு வந்தோன்னா ஆன்சர். அப்போ இது தெரிஞ்சுக்கணும். 2 தனி வட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போடணும் அப்படின்ட்டு. கிளியரா? இந்த சம் புரிஞ்சுங்களா? சரி ஓகே, இதெல்லாம் ஒரு மாடல். ஓகேவா? இந்த மாடலை டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா? 2024 கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த சம் பாருங்கள். மனோகர் என்பவர் அசல் 4500க்கு 2 ஆண்டு வட்டியாக 750 செலுத்தினால் வட்டி வீதம் என்ன? இது நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? அசல் மதிப்பு கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டு வட்டி 750 செலுத்தினா வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், எந்த ஒரு என்ன இன்ட்ரெஸ்ட்னே சொல்லலை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டானே சொல்லலை. அப்போ எதுவுமே கொடுக்கலன்னு என்ன சொல்லியிருந்தேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தேன்னா. சரி ஓகே, இப்போ நமக்கு என்னது? அசல் மதிப்பு பி வந்து பார்த்தோன்னா 4500, என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸு. இது வந்து பார்த்தோன்னா 750 வட்டியாக. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 750. அப்போ வட்டி வீதம் ஆர் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன ஃபார்முலா நமக்கு? SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. அப்போ SI வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளவு? 750 ஈக்குவல் டு P வேல்யூ தெரியுமா நமக்கு? 4500 இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 2. ஆரோட வேல்யூ தெரியாது, ஆர் அப்படியே வச்சுங்க, டிவைட் பை 100. ஓகேங்களா? இப்போ ஆர் வேல்யூ வச்சுட்டு மீ எல்லாத்தையும் அந்த கொண்டு போங்க. ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இல்லையே இந்த 100 இங்கே 0 இங்கே கேன்சல் பண்ணிங்க. ஓகேங்களா? மீதி 750. இந்த 45 இன்ட்டு 2 கீழே வந்துடும். 45 இன்ட்டு 2 கீழே வந்துடும் ஈக்குவல் டு ஆர். இப்போ அடித்து போடலாமா? ஓகே, இப்போ அடித்து போடுங்க பார்க்கலாம் என்ன வரும் நமக்கு. 5 அடித்து போடுங்க. 9 5 45. இது என்ன வரும்? 1 5 5 மீதி 2 5 25 0. இது எதால் அடித்து போடலாம்? 2ஆல் அடித்து போடலாமா? சரி ஓகே. 1 2 75 2 150. மீதி என்ன? 3ஆல் அடித்து போடலாமா? 3 9. இது 2 3 6 மீதி 1 5 3 15. அப்போ 25/3. இப்போ 25/3 இருக்குது. நமக்கு ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்காங்க? இல்லை, நமக்கு கலப்பு பின்னமாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கலப்பு பின்னமாக மாற்றுங்க இந்த 25/3. அப்போ 25ல் எத்தனை 3 இருக்குது? 8 3 24. கரெக்டுங்களா? 25ல் எத்தனை 3 இருக்குது? 8 3 8 3 24. மீதி வேல்யூ மேலே போட்டுக்கணும் 1 டிவைடட் பை இந்த 3 அப்படியே கீழே வந்துடும். அப்போ 25ல் எத்தனை 8 இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கணும். மீதி வேல்யூ மேலே போட்டுக்கணும். இந்த 3 அப்படியே கீழே வந்துடும். இந்த என்ன கீழே இருக்கோ அதை கீழே அப்படியே வந்துடும். அப்போ 8 1/3%. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஃபைனல் சம், அது ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே, இந்த சம்மு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து நடத்திருப்பேன். ஓகேங்களா? இந்த சம்மு போன இதிலே நம்ம நடத்திருப்போம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த சம்மு நீங்கள் அடிக்கடி மறக்கும். இந்த எண்ணால் வகுக்கும் போது மீதி இது அப்படின்ட்டு மறக்கும். இங்கே பாருங்கள், 254 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதி 4 தருகின்ற. அப்போ மீதிங்கிறது ஒரே ஒரு மீதி தான். அப்போ மிகச்சிறிய எண்ணு கேட்குற. மிகச்சிறிய எண்ணாலே எல்சிஎம்மு. மீதி ஒரே ஒரு மீதி தான் 4. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? இதுக்கு எல்சிஎம் ப்ளஸ் 4. கரெக்டுங்களா? நம்ம ஆல்ரெடி சம்மு நடத்திருக்கோமா? வீடியோ 1லே 2லே நடத்திருப்போம் நம்ம இது.
எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிங்க, ப்ளஸ் 4 கூட்டி விட்ருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆன்சர். அப்போ 254 ஓகேங்களா, 508 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 2ஆல் போடலாமா? 2ஆல் போட்டால் என்ன வரும் நமக்கு? 1 2 2 2 4 மீதி 1 7 2 14. இது 2ஆல் போட்டால் என்ன வரும்? 2 2 4 மீதி 1 I 2 10 4 2 8. இப்போ இதை நீங்கள் எதாலையுமே அடித்து போட முடியாது. ஏன்னா 127ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 7ஆல் போடுங்க வராது, 3ஆல் போடுங்க வராது, 9ஆல் போடுங்க வராது, 11ஆல் போடுங்க வராது, 13ஆல் போடுங்க, எதாலையுமே வராது. ஏன்னா 127ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ டைரெக்டாக நீங்கள் 127ஆல் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? போட முடியும். அப்போ ஒரு 127 127, 2 127 254. ஸோ நம்ம கணிச்சிக்கலாம். என்னடா எதாலுமே வகுப்பள்ளி அப்படின்னா அப்போ டைரெக்டாக இது ப்ரைம் நம்பர், அதே நம்பரால் மட்டும்தான் நம்ம வகுக்க முடியும். அப்போ 2 × 127 நமக்கு எவ்வளோ வரும்? 504. கரெக்டுங்களா? 2 × 127 504. அப்போ 504ங்கிறது நமக்கு என்னது? எல்சிஎம். அப்போ நமக்கு எல்சிஎம் ப்ளஸ் 1 அப்போ 504 + 1 505. ஓகேங்களா? சரி, 504 + 4 இங்கே பாருங்கள் 4. அப்போ 504 + 4 நமக்கு என்ன வரும்? சாரி இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 2 127 254 254 × 2 இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? பெருக்குனா 508 வரும். 2 127 254 × 2 அப்போ என்னது? 508. அப்போ எல்சிஎம் நமக்கு என்னது? 508. நான் இங்கே தப்பாக போட்டேன். அப்போ 508 + 4 நமக்கு என்ன வரும்? 512. எங்கடா அது தப்பாக வருதுன்னு பார்த்தேன். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, 2 127 254 ப்ளஸ் × 2 508. ஓகேங்களா? அப்போ 508 + 4 நமக்கு என்னது? 512. புரிஞ்சுங்களா? எல்சிஎம்மில் கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன வரும் நமக்கு? 2 × 127 × 2 நமக்கு என்ன வரும்? 508 ப்ளஸ் இந்த 4 ஆட் பண்ணோம். ஓகேங்களா? ஆட் பண்ணால் நமக்கு 512. கிளியரா? ஸோ இந்த 5 சம் புரிஞ்சிங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ரொம்ப முக்கியமான மாடல் நிறைய நம்ம இதில் பார்த்துருக்கோம். இந்த 5 சம்மும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்தடுத்த வீடியோ பதில் அடுத்தது சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகேங்களா? மிக்க நன்றி.